ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. பசங்களுக்கு எக்ஸாம் டைம்ன்றனால ஸ்கூல் வச்சுருந்தாங்க. பெரியவனுக்கு ஃபுல் டேவும் சின்னவனுக்கு மட்டும் ஹாஃப் டேவும். நான் இன்றைக்கி பார்த்து நல்லா தூங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. முழிச்சு பார்க்கும் போதே மணி 6:15. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேகமாக சமைக்க ஓடியாந்தேன். தட்டாப்பேர் குழம்பு தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி. நல்லா ஆவி பறக்க பறக்க அப்போ தான் இறக்கி வச்சேன். டைம் ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, அப்புறம் அப்பளம், பசங்களுக்கு 2 முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு, பாதி எடுத்து வச்சுருந்தேன். அதை பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு கிளறிட்டு இருந்தேன் உட்காந்து. அந்த தட்டை அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். சாப்பிட கொடுத்த தட்டை காலையில் அவ்வளோ நம்ம அவசரமாகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, பிள்ளைங்க லேட் ஆயிரும், நம்ம அவதையாக சமைப்போம். நான் அவன் அவ்வளோ கேஷுவலாக அந்த குட்டி அந்த சேட்டை பண்ணு பார்த்துக்கோங்க. அவங்க அண்ணனோட சரிக்கு சமமாக நிற்பான். அவன் 9th படிக்கிறான், இவன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆனால் கொஞ்சம் கூட அண்ணன்னு நினைக்க மாட்டான். அவனை A to Z வம்பிழுத்து அவனை கோவப்படுத்தி டென்ஷன் படுத்தி நம்மளையும் கத்த வச்சு இரிட்டேட் பண்ணி காலையில் ஒரு அலப்பறை தான் பண்ணும் அது. அதுவும் சீக்கிரமாகவும் சாப்பிடாது. சாப்பாடும் அவ்வளோ ஒரு பருக்கையாக எடுத்து வச்சு சாப்பிடும். என்னென்ன வித்த காட்டுறான் பாருங்க தட்டை முன்னாடி வச்சுட்டு. நான் சாப்பாடு கிளறதுக்குள்ளேயும் நடந்த வேலை தான் இது. அப்புறம் வேகமாக எப்படியோ கிளறி கொடுத்து சாப்பாடை வச்சு ஒரு வழியாக பையன் மாட்டி போயிட்டு வாடா சாமின்னு அனுப்பிச்சி விட்டாச்சு. அவ்வளவும் பண்ணிவிட்டு நம்மளோட பிபி லெவல்லாம் ஏற்றி இறக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி விட்டுட்டு கடைசியில் ஒன்று பண்ணிட்டு போவான் பாருங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ளையிங் கிளிஸில் நம்ம அவ்வளோ ஃப்ளாட் ஆகிட வேண்டியதான். நமக்கு இருந்த கோவம் ஃபுல்லாக அப்படியே குறைஞ்சி போயிடும். அந்த டயத்துக்கு கிளப்பிட்டோன்னா நமக்கும் ஓரளவுக்கு ஓகே ஆயிரும். உங்கள் பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.